த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச். சரியா? மார்க்கெட் ரிசர்ச் நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஜஸ்ட் நான் இப்போ இ-காமர்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பட் நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லா பிஸ்னஸுக்குமே இது வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு மெத்தட்ஸ் இது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் இந்த மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச். நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நிலைக்குமா இல்லை பொழிஞ்சிருமா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் இந்த நம்ம கொடுக்க போகிற ஒரு விஷயத்துக்கு மார்க்கெட் நமக்கு சாதகமாக யூஸ் ஆகுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுக்கு தான் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுற சொல்கிறது. இந்த மார்க்கெட் ரிசர்ச்ன்றது ஜஸ்ட் இப்போ இ-காமர்ஸ்னால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்க போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்தெந்த ப்ராடக்ட் சேல் ஆகும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கல்ல, இதுவும் மார்க்கெட் ரிசர்ச் தான். ஏன்னா நீங்கள் எதுவுமே ஒரு பிளான் இல்லாமல் நீங்கள் ஒரு புதிய ப்ராடக்டை கொண்டு வரீங்க. அந்த ப்ராடக்ட் மக்கள் யாருமே சர்ச்சும் பண்ணல, மக்களுக்கு யாருக்குமே தெரியவும் செய்யாது, அது வாங்கவும் போகிறதில்ல. அப்படிப்பட்ட ப்ராடக்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுல்ல? இந்த கான்செப்டில் இது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை பற்றி சொன்னேன். இதே ஒரு சர்வீஸ் கொண்டு வரீங்க. ஒரு காலத்தில் இந்த டிவியை வந்து டோர் டு டோர் சேல் வந்து ரொம்ப டாப்பில் இருந்தது. இந்த நம்ம தாத்தா பட்டி காலத்தில் என்ன சொல்ல, ஏன்னா அப்போ தான் அந்த டிவியோட மதிப்பு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. பட் இப்போ என்னடானா யாருக்கு டிவி வாங்கினாலும் நேராக போவாங்க, ஷோரூமில் போவாங்க, டிவி எடுப்பாங்க. இந்த டோர் டு டோர் சேல் வந்து ஒரு அழிஞ்சு போன விஷயம். சரியா? இந்த டோர் டு டோர் சேல் இருந்த டைமில் இந்த டோர் டு டோர் சேல் பண்ணவங்க ரொம்ப டாப்பில் போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப நிறைய ஆட்கள் இல்லை அந்த டைமில். சரியா? ஆனால் அந்த டைமில் போன எல்லாருக்குமே நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் இருந்தது. இப்போ ஒரு மார்க்கெட்டில் இடம் இருந்தது. சரியா? அதே மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ, என்ன ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் எதை கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு மார்க்கெட்டில் உங்களால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, மார்க்கெட்டில் யூஸ் இருக்கா? இப்போ மார்க்கெட் ரிசர்ச்சை நம்ம இன்னொரு விதத்தில் சொல்லலாம். சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இ-காமர்ஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல என்ன ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கொண்டு போனால் நல்லதாக இருக்கும் அதை மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர வேற ஒரு ஆள் நம்மகிட்டேருந்து வாங்கினா இந்த ப்ராடக்டை வாங்குவாங்களான்னு நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க. என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்டை நான் சேல் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ப்ராடக்டை போட்டால் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வாங்குவாங்களா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருள் வந்து எல்லாருக்குமே தேவைப்படாது. அதனால நீங்கள் எந்த பொருளை நீங்கள் சேல் பண்ணால் நிறைய மக்கள் வாங்குவாங்களோ அந்தந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுறத நீங்கள் அந்த சூஸ் பண்ணுற நீங்கள் தேடுறது தான் மார்க்கெட் ரிசர்ச். சரியா? இது இ-காமர்ஸில் நம்ம தேடுறோம். நான் நேரமாக டோர் டு டோர் சேலை பற்றி சொன்னேன்ல, அது இப்போ இல்லை. பட் இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சர்வீஸ் பேஸ்டை நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி யோசித்து நீங்கள் அந்த ப்ராடக்ட் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும்னா, நம்ம கொடுக்க போகிற சர்வீஸ் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மக்கள் இப்போ இந்த டைம் பீரியடில் நம்ம இந்த சர்வீஸை கொடுத்தா மக்கள் வாங்குவாங்களா, இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஓரளவு ஆசை இருக்கும். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, கரெக்டான ஐடியா இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். நான் அதுக்கு வேண்டி நிறைய இடத்துல சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எதுக்கு? எனக்கு யூஸுக்கு. சரியா? எனக்கு பிஸ்னஸை பற்றி தெரிய வேண்டி நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பட் இதே மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆட்களுக்கு இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருந்தால் இது வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கேப்பு, அதை நீங்கள் ஃபில் பண்ண வரீங்க. சரியா? ஏற்கனவே நிறைய பேர் ஃப்ளட்டட் ஆகிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணீங்கன்னா
அது அந்த மார்க்கெட் ரிசர்ச் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் ரிசர்ச்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ மார்க்கெட் ரிசர்ச்சை பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம். இந்த மார்க்கெட் ரிசர்ச்சை நீங்கள் எப்படி பண்ணலாம்னு லைட்டாக பார்த்துருவோம். சரியா? இதுக்குள்ளால ரொம்ப டீப்பாக போகல, பட் ஸ்டில் இதை பற்றி ஒரு அவுட்லைனை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சர்வீஸில் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஹோல்சேலில் எடுக்க போகிறீங்க, காமர்ஸை பற்றியே லைட்டாக சொல்கிறேன். காமர்ஸுக்குன்னா நான் ஏற்கனவே இதில் ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணுறதுன்னு. சரியா? அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஹோல்சேலர்லேருந்து சோர்ஸ் பண்ணலாம். ஆனால் அது உங்கள் திறமையை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அவங்க உங்கள்கிட்டருந்து எப்படி காசு அப்படிங்களால தான் பார்ப்பாங்க. அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்கிறது உங்கள் திறமை. புரியுதா? இப்போ நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்தியா மார்ட் அல்லது அலிபாபா இதே மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் யூஸ் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதிலெல்லாம் போய் நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இல்லை வேண்டாம் இப்படிலாம் இருக்கிறதுக்குள்ளே போனால் சரியாகாது அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்காதுங்க. ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட காண்டாக்ட் பண்ண பாருங்கள். அப்போ ஒரு சில ஆள் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஓரளவு இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் நீங்கள் எடுக்க முடியும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்கள் இறங்கி சர்ச் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்து ஊர்களில் அல்லது உங்கள் பக்கத்து இடங்களில் கண்டிப்பாக சின்ன சின்ன ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க. சரியா? அவங்கள உங்களுக்கு சாதகமாக யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. புரியுதா? இது ஜஸ்ட்டு ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி தந்தது. இதில் உங்கள் காமர்ஸ் பிஸ்னஸை பற்றி. சரியா? இப்போ சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சர்ச் பார்க்கணுன்னா, உங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முதல்ல தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் சோர்ஸ் தேடுங்க. எனக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுது, அதுக்கு உள்ள டீட்டெயில்ஸ் தாங்க அப்படின்னு நீ ஆன்லைனில் தேடும்போது ஒரு சில விஷயங்களா ஆன்லைனில் நிறைய இடத்துலேருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பட் அந்த விஷயங்களில் எந்தெந்த மாதிரிப்பட்ட ஆள்கள் தாராங்க, ஒரு கோர்ஸாக கிடைக்குதா அல்லது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கிடைக்குதா அல்லது எந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்னு நீங்கள் ஆன்லைனில் தேடி பாருங்க. இப்படி தேடி பார்க்கும்போது தெரியும். அது மட்டும் கிடையாது, இன்னொன்று நீங்கள் இப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போதே ஓரளவு இதுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையானே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிறைய வெப்சைட்டில் பார்க்கும்போது அதில் என்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க, என்ன விஷயத்தை உங்களால் அனலைஸ் பண்ண முடியும்னா டிராஃபிக், எவ்வளோ டிராஃபிக் அங்கே வருது, எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க இந்த மாதிரிப்பட்ட வெப்சைட்டை பார்க்கக்கு. புரியுதா? அப்படி உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாவது அனலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த அனலைஸ் பண்ணீங்கல்ல, இந்த அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த அனலைசிஸ் பண்ணதை வச்சு உங்களால் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, இதில் நம்ம இந்த மாதிரிப்பட்ட பிஸ்னஸ் இந்த மாதிரிப்பட்ட சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணால் மக்கள் இதை பை பண்ணுவாங்களா, மக்கள் இதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுப்பாங்களா அப்படின்னு ஓவராலாக நீங்கள் ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஏன்னா எப்போவுமே 100% நீங்கள் கொடுக்குற எல்லா சர்வீஸுக்குமே பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் உங்களால் எவ்வளவு ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த விஷயத்துக்கு அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. சரியா?